ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஏஐ பவர்ட் நோட்புக் எல்லாமே பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் நம்ம கொடுக்குற அப்லோட் பண்ணுற பிடிஎஃப்பு, டாக்குமெண்ட்ஸ், வெப்சைட் லிங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வீடியோடைய லிங்க், இது எல்லாத்துலேயுமே கண்டென்ட்டை வந்து படிச்சுட்டு அப்சர்வ் பண்ணிக்குது, புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்குற வடிவில் சுருக்கி நமக்கு கேள்விக்கு பதில் தருது. அதான் என்னுடைய அட்வான்டேஜ். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா, மாணவர்களுக்கு நம்ம ஒரு பாடம் சம்மந்தமாக சுருக்கமாக படித்து விளங்கிக்கிறதுக்கு பயன்படுது. அது இல்லாமல் ஆசிரியர்களுக்கு பாடப்பொருளை உருவாக்குறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளர்களுக்கு வேறு கண்டென்ட்லேருந்து அவங்க வந்து தங்களுடைய ஆராய்ச்சி குறிப்பை எடுக்கிறதுக்கு பயன்படுது. கட்டுரை எழுதுபவர்களுக்கு குறிப்பு எழுத இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க கைஸ், இது வந்து கூகுள் நோட்புக் எல்லாம் வந்து எப்படி இருக்குது, அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுளில் போய்ட்டு நம்ம கூகுள் சர்ச் இன்ஜினில் போய் தான் நம்ம இப்போ தேட வேண்டியது இருக்கும். ஸோ நோட்புக் எல்லாம் டைப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கு கூகுள் நிறுவனத்தில் இருக்குது. அந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் தான் இருக்கும். கூகுள் நோட்புக் எல்லாமே இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா ஹோம் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ட்ரை நோட்புக் எல்லாமே இருக்கிற அந்த பட்டனை ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இமெயில் லாகின் கேட்குது. என்கிட்ட இருக்கிற இமெயில் லாகினில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இமெயில் ஐடி, இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து எந்த இமெயில் ஓப்பன் பண்ணுறோமோ அதனுடைய இது வந்து நம்ம பாஸ்வேர்டு தெரியணும். பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, 1 2 3 4 நான் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டேன். சாரி, அவ்வளோதாங்க. நம்ம லாகின் பண்ணோம். அந்த இமெயில் வந்து பாஸ்வேர்ட் லாகின் பண்ணோம்னா ஃபஸ்ட் பேஜ் நமக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு நோட்புக் எல்லாம் அப்படின்றத நமக்கு வந்து காட்டுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை, நீட்டாக கம்ப்ளீட் ஒரு நீட் பெர்ஃபார்மன்ஸோடு காட்சி தருது. இதில் ஃபஸ்ட் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ நோட்புக், அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம எதனாலும் கிளிக் பண்ணலாம். ரெண்டும் வந்து ஒரே செயல்பட தான் செய்யுது. ஸோ ஃபஸ்ட்டு நோட்புக் க்ரியேட் நியூ நோட்புக்கு நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஆட் சோர்ஸ். நம்ம எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம வந்து இந்த கண்டென்ட் எடுக்க போகிறோன்றத நோட்புக் எல்லாமே சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து கூகுள் ட்ரைவில் இருந்து நீங்கள் அப்லோட் பண்ணோம்னா பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். கூகுள் ட்ரைவில் இருந்தோம்னா வெப்சைட் லிங்க்ஸ்னால் பாருங்கள், இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். யூடியூப்ஸ் இருந்தால் இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ப்ளைன் டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்பேஸ் வரும். நம்ம அப்படியே டைரெக்டாக காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்கேருந்து இந்த சோர்ஸ் ஃபைல் எடுக்க போகிறோன்றத நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிஸ்டத்தில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சோர்ஸ் ஃபைல்லேருந்து நம்ம வந்து கண்டென்ட் எடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து சிஸ்டத்தில் இருக்குது அந்த பிடிஎஃப்பை வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த அப்லோட் சோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சோர்ஸ் ஃபைலை எங்கே இருக்குதுன்னு லொக்கேஷனை ஓப்பன் பண்ணுறது ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து நமக்கு எந்த சோர்ஸ் ஃபைல் வேணுமோ அதை நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிடிஎஃப் வந்து 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு புக் இருக்குது, மெட்டீரியல் ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சது இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சோர்ஸ் ஃபைல் வந்து இங்கே அப்லோட் ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆகும். இருக்குது ஆடியோஸ் ஓவர்வியூ இருக்குது, இங்கே மைண்ட் மேப் இருக்குது. ஸோ நம்ம இங்கே அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த கண்டென்ட்டில் இருந்து வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பகுதியினாலும் எடுத்து. அதேமாதிரி ஆடியோ ஓவர்வியூ இருக்குது. இந்த ஆடியோ ஓவர்வியூ பாருங்கள், இதை நாம் புத்தகம் அப்லோட் பண்ணதை வந்து படிச்சுட்டு ஒரு ஷார்ட் நோட்ஸ் அதே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஆடியோ ஓவர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நாம் கொடுத்த கண்டென்ட்டில் எந்த பகுதியோ இல்லை முழு பகுதியோ அதை வந்து ஆடியோ ஓவர்வியூவை அதை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். மைண்ட் மேப் வந்து நம்ம ரீடிங் படிக்க இங்கே டைப் பண்ணி என்ன கொஸ்டின்ஸ் வேணும் இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணதுலேருந்து நம்ம வந்து டைரெக்டாக கொஸ்டின் கேட்டு அதில் வந்து கண்டென்ட் எடுக்கலாம். அடுத்து ரைட் சைட் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ ஓவர்வியூக்கு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ எல்லா மொழியும் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் தமிழும் இருக்குது.
ஸோ தமிழ் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு தான். அடுத்து ஆடியோ ஓவர்வியூ இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் சேம் தான். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆடியோவை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான கண்டென்ட் ஆடியோ. அடுத்து அதே மாதிரி வீடியோவாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அடுத்து மைண்ட் மேப், அடுத்து ரிப்போர்ட்ஸ். நம்ம இந்த இதுலேருந்து ரிப்போர்ட் ஏதாவது ஜென்ரேட் பண்ண விரும்புகிறோம்னா அதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸாகவும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதோட வந்து க்யூஸ், நமக்கு தேவையான கொஸ்டின் ஆன்சர்ஸை இதை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம பண்ணலாம். இதில் எதனா லெசன்ஸ் இருக்கும், நம்ம வந்து ஒவ்வொரு லெசனாக தனித்தனியாகவும் இங்கே வந்து டாபிக் வைஸாக பிரித்து எடுக்கலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறேன். கிவ் மீ லெசன் 5 ஷார்ட் நோட்ஸ் important டாபிக்ஸ். ஸோ நான் ஒரு 5th லெசன்லேருந்து டாபிக்ஸ் மட்டும் பிரித்து எடுக்க சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்ணதுலேருந்து மட்டும்தான் எடுக்கும். ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நெட்டில் வேறு எந்த இதையும் வந்து அது சர்ச் பண்ணாது. இந்த நோட் புக் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் என்ன இங்கே அப்லோட் பண்ணியிருக்கோமோ அந்த சோர்ஸ் ஃபைல்லேருந்து தான் அதை வந்து கண்டென்ட் எடுக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அக்யூரேட் ஆன்சரை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் அதுலேருந்து கண்டென்ட் எடுக்குது. ஏன்னா என்னென்னா இங்கிலீஷில் எடுக்குது. ஸோ ஏன்னா இது வந்து நம்ம தமிழ் அப்படின்னு வேணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு செட்டிங்ஸில் ரைட் சைடில் செட்டிங்ஸில் போய்ட்டு அவுட்புட் லாங்குவேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் டிஃபால்ட்டுன்றதை இங்கிலீஷில் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து தமிழ் அப்படின்றத நம்ம வந்து மாற்றிக்கணும். தமிழ் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்ன்றத இந்த ஆப்ஷனை மாற்றணும். ஹிந்தி இங்கே இருக்குங்க தமிழ். இது கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணோம்னா இப்போ வந்து நமக்கு தமிழில் இது வந்து அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராம்ப்டை வந்து தமிழ்லேயே கொடுக்கலாம். நான் தமிழ்லேயே டைப் பண்ணுறேன். பாடம் பாடம் 5வது பாடத்தை மட்டும் தலைப்புகளை விரிவாக தர சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து தமிழில் இப்போ கொடுக்குறது பார்க்கலாம். ஏன்னா இங்கிலீஷில் கொடுத்துச்சு, அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கொடுக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்ண பிடிஎஃப்லேருந்து மட்டும்தான் எடுத்து கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து சோர்ஸாக நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் மட்டும் இல்லை, நீங்கள் ஆட் பண்ணி இன்னும் பல பிடிஎஃப் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். வெவ்வேறு புத்தகங்களை கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த புத்தகங்கள் வந்து கலந்து போட்டு உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்ட் இன்புட் கொடுத்து அதிலிருந்து நீங்கள் வந்து தனித்துவமான ஒரு நோட்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நோட்ஸ் எடுத்து தமிழில் கொடுத்துச்சு. இப்போ பாருங்கள், அது 5வது பாடத்தை மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துருக்கு, முக்கியமான டாபிக்ஸ். வேணும்னா இந்த பாடத்தை நீங்கள் வந்து சேவ் நோட்ஸ்னு கிளிக் பண்ணுறது மூலிமா ஒரு தனி நோட்டாக கிளிக் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் நோட் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இந்த ரைட் சைடில் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுக்கே அது ஒரு டைட்டில் கொடுத்து நாம் எடுத்து இந்த கண்டென்ட்டை ஒரு தனி டாப்பிக்காக அது சேவ் ஆகிடும். ஸோ இந்த பாடத்திலிருந்து 5வது பாடத்தை நம்ம பிரித்து இங்கே எடுத்து அதை வந்து தனியாக சேவ் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். வேணும்னா நீங்கள் வந்து இதை சோர்ஸ் ஃபைலாகவும் சேர்த்துக்க முடியும். இங்கே போயிட்டு இந்த 3 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு சோர்ஸ்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து சோர்ஸ் ஃபைலாக இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இந்த டாபிக் நாம் வந்து நோட்ஸாக எடுத்தது தனியாக வந்து நம்ம சோர்ஸாக இங்கேயே சேர்த்துக்க முடியும். வேணும்னா நம்ம 5வது பாடத்தை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா பாடமும் தேவையில்ல, 5வது பாடம் மட்டும் வேணும்னா அதுதான் இங்கே எடுத்துருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதுவும் வேண்டும், மற்ற பாடங்களும் வேணும்னா இது நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இங்கேருந்து கண்டென்ட் எடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 5வது பாடம் மட்டும் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5வது பாடத்தில் இருக்கிற முக்கியமான பகுதிகளை எனக்கு ஆடியோவாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஆடியோ ஓவர்வியூன்னு இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இங்கே வந்து செட்டிங்ஸில் தமிழ் செட் பண்ணியிருந்தோம்னா இந்த ஆடியோ ஓவர்வியூ வந்து தமிழில் தான் அது வந்து ஜென்ரேட் பண்ணும். இங்கே பாருங்கள் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு சில குறிப்பிட்ட நேரங்கள் எடுத்துக்கலாம். அந்த நேரம் எடுத்து ஜென்ரேட் ஆகி முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இது வந்து ஆடியோ வந்து MP3யாக நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நாம் இங்கே கொடுத்துருக்கிற சோர்ஸ் ஃபைல் எதுவோ அதனுடைய முக்கியமான டாப்பிக்கை ஆடியோவாக அது பேசி ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுத்துரும். ஓகே, நம்ம ஜென்ரேட் ஆகி முடிஞ்சது. கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு, நீங்கள் பார்க்கலாங்க. வீடியோ வந்து ஆடியோ வந்து ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம்.
வணக்கம். இன்னைக்கு நாம விண்டோஸ் இயக்க அமைப்பு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா நீங்க பகிர்ந்துகிட்ட விண்டோஸ் இயக்க அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் புத்தகத்தோட 5வது பாடம் விண்டோஸில் வேலை செய்தல். அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை அலச போறோம். ஆமா, இயக்க அமைப்புனா என்ன, விண்டோஸ் எப்படி வேலை செய்யுது, அதோட இன்டர்ஃபேஸ், அப்புறம் ஃபைல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மூலங்கள்ல இருந்து ஓகே, அது வந்து எஃப்எம் ரேடியோவில் பேசுகிற மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ஓவர்வியூ இருக்குது. ஸோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட லெசன் பகுதியிலிருந்து தேவையான வீடியோ கண்டென்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணோம்னா இது வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நான் வந்து அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கன்றதை நான் தெளிவாக காட்டிக்கிறேன் பாருங்கள். இந்த செக்ஷனில் பென்சில் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து வருது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைனர், ப்ரீஃப் 2 ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்பிளைனரே இருக்கட்டும். சூஸ் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ செலக்ட்னு இருக்குது. நம்ம வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து இப்போ தான் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பனானா ஏஐ யூஸ் பண்ணி கூகுள் வந்து இப்போ புதுசாக அது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இல்லை பேப்பர் கிராஃப்ட்டு, ரீட்ரோ பிரிண்ட்டு, வாட்டர் கலர், அனிமு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வித்தியாசமாக நமக்கு வருது. ஸோ இதில் வந்து இதை நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம் எது நமக்கு தேவையோ. இங்கே வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இன்னும் கூடுதலான ப்ராம்ப்ட் இந்த லெசன்லேயே வேறு என்ன பகுதி மட்டும் இங்கே வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகணும் அப்படின்றது நீங்கள் வேணும்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இங்கே ஜென்ரேட் பட்டன் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஆடியோ ஜென்ரேட் ஆன மாதிரி இப்போ வீடியோ அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு உண்டான பிக்சரைஸ்டு காட்சியில் என்ன தெரியணும் விசுவலாக அப்படின்றத அதுவே முடிவு பண்ணிங்க ஏஐ பாருங்கள். அதை ஜென்ரேட் பண்ணலாம். இதுக்கும் கூடுதலான டைம் எடுத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ஜென்ரேட் கொடுத்துட்டேன். அது வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கிறது நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அது வந்து முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கம்பேக் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. வீடியோக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ப்ரிவியூ காட்டுது. ஸோ அதுவே தலைப்பு போட்டுக்கிச்சு. அதுக்கு உண்டான சப்டாப்பிக் வந்து போட்டிருக்கு. கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. ஓகே அதுவே சப்டாபிக் போட்டுக்கிச்சு. 1 2 3 4 5 அதுவே பிரிச்சுக்கிச்சு. நம்ம சொல்லலை. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணலாம். இதில் டவுன்லோடு செக்ஷனில் போய் பார்க்கலாம் என்னென்ன டவுன்லோடு இருக்குது அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பாயிண்டர், கிளிக்கு, நம்ம மவுஸுடைய செயல்பாடு அதுவே வந்து ஃபிட் பண்ணிக்கிச்சு. நமக்கு தேவையான அந்த படம், பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ் நாம் எதுவும் சொல்லலை. ஸோ அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து கிளியர் கட்டாக ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ண முடியுமா, டவுன்லோட் பண்ணால் இது எப்படி என்ன ஃபார்மேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். மேலேங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டவுன்லோடு கிளிக் பண்ணோம்னா டவுன்லோடு ஆகுது. ஓகே, டவுன்லோடு வந்து போயிருக்குது. என்ன ஃபார்மேட்லன்னா MP4 தான் ஃபார்மேட். MP4 டைரெக்டாக நம்ம வீடியோ ஃபார்மேட்டில் தான் டவுன்லோட் ஆகுது. ஆடியோ தான் M4Aவில் இருக்குது. ஆனால் வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா MP4 தான் நம்ம வந்து டைரெக்டாகவே ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. தமிழ் உள்ள டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மேட்டில் தான் இருக்குது. சில தமிழ் ஃபார்மேட் வந்து சில வார்த்தைகள் வந்து தவறாக போட்டால் கூட பெரும்பாலும் வந்து சரியாக தான் வந்திருக்கு. நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். எந்த மாடிஃபிகேஷன் இல்லாமல் அப்படியே பயன்படுத்தலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அந்த பாடத்தினுடைய மொத்த பகுதியுமே அது வந்து கவர் பண்ணியிருக்குது. ஓகே, இங்கே மேலே இருக்கிற அந்த மினிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது மினிமைஸ் ஆகிடும். ஸோ இது ஆடியோ, இது வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கு. இது நம்ம நோட்ஸ் க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி மைண்ட் மேப்பு, ரிப்போர்ட்டு, ஃப்ளாஷ் கார்டு கியூஸ் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து இனி ஃபீச்சர்ஸில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். இது வந்து நீங்கள் வந்து எப்படி டெவலப் பண்ணுறீங்க, என்ன வகையில் இதை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றது பொறுத்து தான் இதனுடைய பயன்பாடு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு, ஒரு கண்டென்ட், ஒரு பாடப்புத்தகத்தை முழுசாக படிக்கிறதுக்கு தேவையான ஷார்ட்கட் அத்தனையும் வந்து இது க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதுதான் இதனுடைய பெரிய பெனிஃபிட். அண்டு இது வந்து மற்ற டாப்பிக்கை பற்றி கவலைப்படாது. நம்ம என்ன சோர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் அது எடுத்துக்கிறதுனால இது இன்னும் நமக்கு
கரெக்டான அக்யூரேட் ஆன்சர், அதாவது இதில் நம்ம என்ன புத்தகம் கொடுத்தோமோ அதிலிருந்து ஆன்சர் கொடுக்கறதுனால நமக்கு அக்யூரேட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதான் இதனுடைய பெனிஃபிட். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.